வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்சார் போர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று போட்ட வீடியோவில் பிளாசி போர் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பக்சார் போர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த போர் நடைபெற்ற ஆண்டு 1764ஆம் ஆண்டு இந்த போர் நடைபெற்றது. இந்த போரில் சில முக்கியத்துவம் வாய்ந்த குறிப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 1757ஆம் ஆண்டு நடைபெற்ற பிளாசி போரில் வெற்றி பெற்ற ஆங்கிலேயர்கள் 24 பர்கானா என்னும் பகுதியை கைப்பற்றின. இது ஒரு இடத்தினுடைய பெயர். இந்த இடத்தை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டாங்க. எப்போனா பிளாசி போரில் வென்ற பிறகு. இந்த பிளாசி போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1757ஆம் வருடம் பிளாசி போர் நடைபெற்றது. ஓகேவா? இந்த போரில் வெற்றி பெற்றனால ஆங்கிலேயர்கள் 24 பர்கானா அப்படிங்கிற இடத்தை வென்றார்கள். அடுத்தது என்ன நம்ம பார்த்தோன்னா, பிளாசி போருக்கு பின் வங்காளத்தின் அரியணை ஏறியவர் மீர் ஜபார். மீர் ஜபார் அப்படிங்கிறவர் தான் பிளாசி போருக்கு அப்புறமா அரியணையில் ஏறினார். இவர் கொஞ்ச நாள் தான் வங்காளத்தின் நவாப்பாக இருந்தார். அந்த வருட காலம் பாருங்கள் 1757லிருந்து 60 வரைக்கும் தான், 3 வருட காலங்கள் தான் இவர் மீர் ஜபார் வங்காளத்தின் நவாப்பாக இருந்தார். ஏன் அப்படின்ற காரணத்தை நம்ம அடுத்த பாயிண்டில் பார்ப்போம். இவர் மீன்ஸ் மீர் ஜபார். சரியா? மீர் ஜபார் ஆங்கிலேயர்களின் கோரிக்கைகளை ஏற்க மறுத்ததால், ஆங்கிலேயர்கள் நிறைய கோரிக்கைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லாத்தையும் மீர் ஜபார் ஏற்றுக்கல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவரை கட்டாயப்படுத்தி பதவியிலிருந்து நீக்கிடுறாங்க ஆங்கிலேயர்கள். அவருக்கு பதிலாக அவருடைய மருமகன் மீர் காசிம் அப்படிங்கிறவரை வங்காளத்தின் நவாப்பாக ஆக்கிட்டாங்க. யாருன்னா ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. அதனால ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க, மீர் ஜபார் அப்படிங்கிறவரை கட்டாயப்படுத்தி அவருடைய பதவியிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டு அவரோட மருமகன் மீர் காசிம் அப்படிங்கிறவரை அரியணையில் அமர்த்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். மீர் காசிம் வங்காளத்தின் தலைநகரை முர்ஷிதாபாத்திலிருந்து மாங்கீருக்கு மாற்றுறாரு. மீர் காசிம் அப்படிங்கிறவர், அவரை யார் கொண்டு வர்றாங்க? ஆங்கிலேயர்கள் தான் மீர் காசிமை வங்காளத்தின் நவாப் பார்க்குறாங்க. இந்த மீர் காசிம் அவங்க வங்காளத்தின் தலைநகரை முர்ஷிதாபாத்தில் இருந்து மாங்கீர் அப்படிங்கிற ஊருக்கு மாற்றுறாரு. மீர் காசிம் ஆங்கிலேயர்களுக்கு சில நகரங்களை வழங்குறாரு. ஏன் அப்படின்னா, அவரை அரியணை ஏற்றிருக்காங்க இல்லையா, நவாப் ஆக்கியிருக்காங்க. அதுக்காக ஆங்கிலேயருக்கு சில நகரங்களை பரிசாக கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புர்த்வான், மிட்னாப்பூர் மற்றும் சிட்டகாங் ஆகிய பகுதிகளை மீர் காசிம் ஆங்கிலேயர்களுக்கு வழங்குறாரு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தஸ்தக் அப்படிங்கிறது ஒரு சுங்கவரி. ஓகேவா? சுங்கவரி விலக்கு. தஸ்தக் அப்படிங்கிறது ஒரு சுங்கவரி விலக்கு. இந்த சுங்கவரி விலக்கு ஆணையை ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க, தவறாக பயன்படுத்துகிறாங்க. நிறைய தவறாக பயன்படுத்தி சரியான வரிகளை அவங்க கட்ட மாட்டேங்கிறாங்க. அதனால் மீர் காசிம் என்ன செஞ்சாருன்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கலகத்தில் ஈடுபட்டார். தஸ்தக் அப்படிங்கிற சுங்கவரி விலக்கு ஆணையை ஆங்கிலேயர்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் கோபம் கொண்டு மீர் காசிம் கலகத்தில் ஈடுபடுறாரு. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கலகத்தில் ஈடுபடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கலகத்தில் மீர் காசிம் தோற்கடிக்கப்பட்டு அவர் அயோத்திக்கு தப்பி ஓடினார். ஆங்கிலேயர்கள் அவர் எதிர்த்து நிற்கிறாரு. ஆனால் அவரால் தாக்குப்பிடிக்க முடியாதனால அதில் தோற்று போய் அயோத்திக்கு ஓடி போயிடுறாரு. அயோத்தியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஜா உத் தௌலா அப்படிங்கிறவரும் 2ஆம் ஷா ஆலம் ஆகியோருடன் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறார். இந்த 2 சிற்றரசர்களோட மீர் காசிம் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அவங்க எல்லாரும் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து எந்த இடத்துல வச்சு ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீகார் பகுதியின் பாட்னாவிற்கு மேற்கே 130 கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரம்தான் பக்சார். இந்த பக்சாருங்கிற இடத்துல தான் இவங்க எல்லாருக்குரிய போர் நடக்குது. யார் யாருக்கு? சுஜா உத் தௌலா, 2ஆம் ஷா ஆலம், மீர் காசிம். இவங்க 3 பேரும் ஒரு பக்கம் இருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க. அந்த போர் நடைபெறக்கூடிய இடம்தான் பக்சார். பக்சார் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குன்னா, பீகார் பகுதியில் பாட்னாவிலிருந்து 130 கிலோமீட்டர் மேற்கு 130 கிலோமீட்டர் மேற்கில் கங்கை நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நகரம் தான் பக்சார்.
ஓகேவா. 1764 அக்டோபர் 22 பக்சாரில் நடைபெற்ற போர். இந்த பக்சார் நகரத்தில் கிராமத்தில் நடைபெற்ற போரில் தான் என்ன செஞ்சிடறாங்க, சுஜாவுத் தௌலா, இரண்டாம் ஷா ஆலம், மீர் காசிம் இவங்க 3 பேரும் ஒரு சைடு இருக்காங்க, ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க. ஆங்கிலேயர்களால் இவங்க தோற்கடிக்கப்படுறாங்க. இவங்களை தோற்கடித்த ஆங்கில படைத்தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்டர் மன்ரோ அப்படிங்கிறவர் தான். இவர் தான் வந்து இவங்கள தோற்கடிக்கிறார். யாரை? சுஜாவுத் தௌலா, இரண்டாம் ஷா ஆலம், மீர் காசிம் இவங்களுக்கிடையே போர் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த போரினுடைய முடிவில் என்ன ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். போரின் முடிவில் மீர் ஜபார் மீண்டும் அரியணை ஏற்றப்பட்டார். போரில் வந்து மீர் காசிம் இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா மீர் ஜபார் அப்படிங்கிறவரை ஆங்கிலேயர்கள் ஏற்கனவே கட்டாயப்படுத்தி பதவி விலக சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவரை வந்து இப்போ என்ன செய்கிறாங்க, அரியணையில் ஏற்றுறாங்க. மீண்டும் போரின் முடிவில் மீர் ஜபார் வந்து மீண்டும் அரியணை ஏறுறாரு. அவருடைய இறப்புக்கு பின் அவருடைய மகன் நிஜாமுத் தௌலா வந்து வங்காளத்தின் நவாப் ஆகிறாரு. மீர் ஜபாருக்கு அப்புறம் அவர் இறந்த பிறகு யார் வந்து வங்காளத்தின் நவாப் ஆகுறாங்க அப்படின்னா நிஜாமுத் தௌலா அப்படிங்கிறவர் தான் நவாப் ஆகிறாரு. கிபி 1765 பிப்ரவரி 20 அலகாபாத் உடன்படிக்கையின்படி பக்சார் போர் முடிவுக்கு வந்தது. 1765 பிப்ரவரி 20 தான் அலகாபாத் உடன்படிக்கைன்னு ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. இந்த உடன்படிக்கையின்படி தான் பக்சார் போர் முடிவுக்கு வருது. இந்த உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் 2 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. அது என்ன நிபந்தனை அப்படின்னு பாருங்கள். உடன்படிக்கைனா என்னன்னா போரை நிறுத்துறதுக்காக போடக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் ஆங்கிலேயர்கள் 2 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்க, வங்காளத்தின் நவாப் அவருடைய இராணுவத்தின் பெரும் பகுதியை கலைத்து விட வேண்டும். அதாவது இராணுவம் இருந்தால் தானே ஆங்கிலேயர்களை எதிர்ப்பாங்க. அதனால ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா வங்காளத்தினுடைய நவாப் அவர் வந்து நவாப்பாக இருக்கட்டும், பட் ஆனால் இராணுவத்தின் பெரும் பகுதியை அவர் கலைச்சிடணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை சொல்கிறாங்க. அடுத்தது, ஆங்கிலேய கம்பெனியால் நியமிக்கப்பட்ட துணை சுபேதார் மூலம் வங்காளம் நிர்வகிக்கப்படும். அப்போ வங்காளத்தின் நிர்வாகமும் யார்கிட்ட போகுது, ஆங்கிலேயர்களுடைய கிழக்கிந்திய கம்பெனிக்கு போகுது. அவங்களுடைய துணை சுபேதார் இவர் தான் வந்து வங்காளத்தை நிர்வகிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கண்டிஷன் போடுறாங்க. இந்த கண்டிஷனுக்கு ஓகேன்னு சொன்னால் போரை நிப்பாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. ஸோ இந்த உடன்படிக்கைக்கு வங்காளத்தின் நவாப்பும் மற்றவர்களும் சம்மதிக்கிறாங்க. இதே மாதிரி என்ன செய்கிறாரு அப்படின்னா ராபர்ட் கிளைவ் வந்து அயோத்தி நவாப் சுஜாவுத் தௌலா அவரோடையும் முகலாய பேரரசர் இரண்டாம் ஷா ஆலத்தோடும் தனித்தனியாக ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். இதே மாதிரி, அதாவது இராணுவத்தை பெரும்பகுதியான இராணுவத்தை கலைச்சிடணும், அப்புறம் ஆங்கில கம்பெனியால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து அந்த இடத்தை அவர் நிர்வாகம் செய்வார் அப்படிங்கிற 2 நிபந்தனைகளை தனித்தனியாக 3 அரசர்களோடையும் வங்காளத்தின் நவாப்பு, அயோத்தி நவாப், அப்புறம் முகலாய பேரரசர் இவங்க 3 பேரோடையுமே தனித்தனியாக இந்த ஒப்பந்தத்தை ராபர்ட் கிளைவ் செய்கிறாரு. இதன் மூலம் ராபர்ட் கிளைவ் வந்து வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வர்றாரு. ஏன்னா இப்போ வங்காளத்தின் நவாப்பும் ஆட்சியில் இருப்பார், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் துணை சுபேதாரும் ஆட்சியில் இருப்பாங்க. இந்த மாதிரி 2 பேருமே ஆட்சியை நடத்துவாங்க. இதை தான் இரட்டையாட்சி முறை அப்படின்னு சொல்கிறோம். கொஸ்டின், இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா அது ராபர்ட் கிளைவ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் கேட்பாங்க, நிறைய கொஸ்டின்ஸில் வந்து இது கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லலாம். இதன் மூலம் ராபர்ட் கிளைவ் தான் வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கர்நாடக போர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங்.